பார்க்கடலை கடைந்தபோது மகாலட்சுமியுடன் தோன்றிய திவ்ய பொருட்களில் சங்கும் தோன்றியதாகும். மகாவிஷ்ணுவின் கையில் சங்கு சக்கரத்துடன் தான் காட்சி தருகிறார். சங்கு மங்கள பொருட்களில் ஒன்றாக காட்சி தருகிறது. இதில் வலம்புரி சங்கு மிகவும் விசேஷம். ஆனால் சங்கு சிவன் பெருமாள் பூஜைகளிலும் அபிஷேகங்களிலும் புனிதமாக கருதப்படுகிறது. சங்கு எப்பொழுதும் ஓம் என்ற ஒலி ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்று கூறப்படுகிறது. செவ்வாய் தோஷத்தால் திருமண தடையால் வருந்தும் பெண்கள் வலம்புரி சங்கில் பசும்பால் வைத்து அங்காரகனுக்கு, அதாவது செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வரளி பூக்களால் ஸ்ரீ அங்காரக அஷ்டோத்திரம், அதாவது 108 நாமாவளி சொல்லி தொடர்ந்து 8 செவ்வாய்க்கிழமையில் பூஜை செய்து வந்தால் கைமேல் பலன் கிடைக்கும். சிவப்பு நிற இனிப்பு, பழம் போன்றவைகளை நைவேத்தியம் செய்து பிரசாதமாக வழங்கலாம். பஞ்சபூதங்களில் செவ்வாய் நெருப்பு கிரகம் ஆதலால் சிவப்பு நிறம் உகந்தது. செவ்வாய்க்கிழமைகளில் காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் செவ்வாய் ஹோரையில் வழிபடுவது மிகவும் சிறந்த பலனை தரும். இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.